அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வணக்கம். மிகப்பெரிய சம்பவத்தை பார்க்க போகிறாங்க. எங்கே ஆரம்பிக்கலாம் நமது பயணம்? பாகிஸ்தான் களத்தில் இறக்கிட்டாங்க. சவுதி கூட குசுன்னு பேசிக்கிறாங்க. அமெரிக்கா ஓடி வந்து ஷெல் ஐ ஜாயின் வித் மீ அப்படின்னு அவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. 3 பேரும் குசுன்னு பேசுகிறாங்க. என்ன பேசுவாங்க? தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சரி, வழக்கமாக நம்ம வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு தானே ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம்னா, எஸ், கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கான முக்கியத்துவம். அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? உரசெல்லாம் ஒன்றரைலையா நம்ம தீப்பொறி திரும்பத்தோட தங்கச்சி நம்ம தாய் கிழவி எங்கே போயிருக்காங்க? கியூவுக்கு போய் இறங்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. தாக்குதல்கள் குறையவில்லை, மாறி முன்னேற்றங்கள் இருக்கிறது. பல அதிரி அதிரடி சம்பவங்களும் பயங்கரமாக பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ நேராக நம்ம இப்போ சவுதிக்கு போகலாம். நம்ம சவுதிக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் பதிவு தரமான சிறப்பான சம்பவத்தை பார்த்துடலாமா? இங்கே இருக்கிற வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் SAB 2000 AEWNC ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸ் கிங் ஏர் 350ER ஏர்கிராஃப்ட் ரெண்டு என்ன பண்ணுறாங்க? ஜாயின் பண்ணி ஒரு மிஷன், அதாவது முன்கூட்டியே ஏதாவது தாக்கல் நடத்தினாங்கன்னா அதை அறிவிப்பதற்காகவும், சவுதியினுடைய ஏர்ஃபோர்ஸ் 330 ஸ்டான்ஃபோர்டருடைய ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து லாஜிஸ்டிக் வந்து அதாவது பாகிஸ்தான்லேருந்து இங்கே சவுதியில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இறங்கியிருக்கு. அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், அல் கராஜ் இது மாதிரி மற்றும் அடுத்தடுத்த துறைமுகங்களில் வந்து பாகிஸ்தானுடைய முன்கூட்டியே தகவல் அறிவிக்கக்கூடிய விமானங்களை கொண்டு வந்து தரையிறக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. அப்போ ஹவுதிகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாக்கல் நடத்த மாட்டாங்க. ஒரு சில ரேடார் இன்ஃபர்மேஷன் மீதியெல்லாம் வந்து உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேரும் குசுன்னு பேசிக்கும் போது திடீர்னு இன்னைக்கு அமெரிக்கானுடைய சென்காம்னுடைய தலைவர்கள் இங்கே விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே எங்கே விசிட் பண்ணியிருக்கிறாங்க? சவுதியினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒருத்தரும் அப்புறம் லெப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்றதாகவும் சவுதிக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹவுதிகள் சற்று அமைதியாக இருந்தாலுமே வந்து மறுபடியும் சனாவில் இருந்து விமானத்தை அனுப்பியிருக்காங்க. அதாவது பயணிகள் விமானத்தை அனுப்பிட்டு சவுதிக்கு சவால் விடுறாங்க. சரியான ஆளாம் தான் ஏரியாவை தொட்டுப்பார், முடிச்சிடுவோம் கதைன்ற மாதிரிலாம் பயங்கரமாக வசனம் விட்டுருக்காங்க. அதனால் அமெரிக்கா வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. தைரியமாக பின்னாடி நான் நிற்கிறேன். இப்போ உக்ரைனுக்கு உதவி பண்ணுறேன் பற்றியா, அதே மாதிரி உதவி பண்ணுறேன், தைரியமாக அப்படின்னு சவுதியை கொஞ்சம் உசுப்பேற்றிருக்காங்க. அது இல்லாமல் நேற்றைய பாகிஸ்தான் கடந்த கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஹவுதிகளுக்கு. சப்போஸ் இந்த தாக்குதல் ஏதாவது பெரிய அளவுக்கு தொடரும் பட்சத்தில் பாகிஸ்தான் அங்கே போயிட்டு ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஈரான் அதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஈரானுடைய பேக்கட் போர்ஸ் தான் ஹவுதிகள். அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஈரான் அமெரிக்கா மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. போர் குற்றங்களை மீறி இருக்கிறது. அதாவது ஒரு போர் நடக்கும் பட்சத்தில் அந்த நாட்டுக்கு தேவையான குடிநீரையோ இல்லை எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் வந்து மின்சாரத்தையோ தாக்கல் நடத்தக்கூடாது. அதனால் போர் குற்றங்களை புரிந்திருக்கிறது அமெரிக்கா. இந்த கார்க்கில் அந்த கிஷ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி கம்பெனியினுடைய பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஷ் ஐலாண்டில் வந்து காலையில் வாட்டர் பிளான்ட்டை தான் அடித்ததாக சொன்னாங்க. ஆனால் வாட்டர் பிளான்ட்டு மட்டும் இல்லையா, பவர் ஜென்ரேஷன் யூனிட்டையும் அடிச்சிட்டாங்களாம். அப்போ அங்கே தேவையான ஒரு முக்கிய நகரத்துக்கு தேவையான மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க. அது இல்லாமல் தண்ணியும் துண்டிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு போர் குற்றம். உடனடியாக விசாரிக்கணும்னா யார் விசாரிப்பாங்க? இல்லை யார் தான் ஓடி வந்து இந்த கதையை கேட்பாங்க? சொல்லுங்கள். யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்லிக்கலாம். இந்த போர் முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்து வர வரை யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தினாலும், யார் எங்கே கொல்லப்பட்டாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சண்டைன்னா சட்ட கிளிய தான் செய்யும்.
ஆளுக்கு ஒரு தரப்பில் கிழிச்சிட்டு வெற்றி தோல்வியை அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா நேற்று இரவு 7 மணி நேர தாக்குதல், மாரத்தான் தாக்குதல் நடத்திய பிறகு அமெரிக்கா பகல் நேரத்தில் சற்று உறங்கி கொண்டு இருப்பார்கள், உறக்கத்தில் இருப்பார்கள் என்று நினைத்தால் இல்லை, தாக்குதலை துவங்கி இருக்காங்க. என்ன காரணம்னா இந்த வரைபடத்தை பாருங்க. இது டே டைம்ல தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் KC-46A பெகசஸ், 1 KC-135 ஸ்டெட்ரோ டேங்கர், அமெரிக்காவுடைய நேவி P-8A பொசைடன் தொடர்ந்து பெட்ரோலில் ஈடுபட்டு இருக்காங்க. 3 இடத்துல தாக்கல் நடத்தி இருக்காங்க. அதுவும் குறிப்பாக IRIN கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 388வது பிரிகேட் இருக்கிற ஒரு இடத்துல பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அந்த தாக்குதலில் மேபி கொல்லப்பட்டிருக்கலான்ற ஒரு அறிவிப்பு ஈரானுடைய ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு இரவு பதிவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் சிராஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் 1.8 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே கல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் அண்ட் மிலிட்ரி ஹப் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே ஏர் பேசஸ் இருக்கக்கூடிய பகுதி, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்தடுத்து தாக்குதல் பகல் நேரத்தில் நிகழ்த்தி இருக்காங்க. அது இல்லாமல் இலாம் அப்படின்ற ஒரு ப்ராவினன்ஸில் வாட்டர் டேங்க், அதாவது வாட்டர் டேங்கில் வாட்டர் பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளான்ட் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. செபகர் போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பெரிய கம்யூனிகேஷன் டவர் ஏற்கனவே அடித்தாங்க. அது இல்லாமல் மற்றொரு இடத்துலையும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதெல்லாம் பகல் நேரம் நடத்தப்பட்ட தாக்குதல். ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஓஹோன்னு சொல்லிட்டு 7வது அலையை வீசியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய நிலைகள் மீது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நம்ம நண்பர்களோ நிறைய தகவல் வந்துட்டு தான் இருக்குது. பக்ரைனா இருக்கட்டும், சும்மா வந்துட்டே தான் இருக்குது, ரெஸ்ட் இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு கேப், என்னலே அலாரம் அடிக்குது, அனுப்பலையா, அதை அனுப்பிடுறேங்க ஐயா அப்படின்ட்டு ஒன்று அனுப்பிட்டு தாங்கிறாங்க. நான் முழு ஆதாரம், சேதாரம், பாதிப்புகள் எல்லாத்தையும் இரவு ரவிக்குமார் சேனலில் பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக காட்டிடுறேன். இப்போ அதனால் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய பதிவு ரஷ்யா உக்ரைனுடைய பதிவு. இந்த ஒடிசா துறைமுகத்தை தொடர்ந்து ரஷ்யா குறி வச்சிட்டாங்க. நேற்று கூட அவங்களுடைய ஆயில் டெர்மினல் ஒன்று, ஆயில் டேங்க் ஒன்று அடிச்சிட்டாங்க ரஷ்யா. உக்ரைனுடைய மிக முக்கியமான ஒரு ஆயில் டேங்க் ஒன்று அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ உக்ரைன் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அது திண்டாட்டமாக மாறுதா அப்படின்றத பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா பிரான்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அக்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் SAMPT ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கான லைசன்ஸ், அது இல்லாமல் அஸ்தர் 30 மிசைல்ஸ் இப்போ அக்டோபரில் டெலிவரி பண்ண போகிறாங்க. இப்போ என்ன ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க அஸ்தர் அப்படின்ற ஒரு மிசைல்ஸு. அப்புறம் இந்த ஸ்கேல்ப் மிசைல்ஸ், AASM பாம்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு போதிய அளவுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் பொருத்தி தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. வெஸ்டர்ன் நாடுகள், குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் மாறி மாறி எல்லாருமே அறிவிப்பு கொடுக்கும்போது பல்கேரியானுடைய பிரைம் மினிஸ்டர் ரடாவா அவர்கள் மட்டும் என்ன சொல்லிட்டாருன்னா, இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பல, எங்கள் நாடை காப்பாற்றுறதே எங்களுக்கு பெருசாக இருக்குது, அதனால் எங்கிட்ட நயா பைசா கொடுக்க முடியாது, உதவியும் பண்ண முடியாது. இது என்ன வாயில் சொல்லிக்கிறேன், உதவி பண்ணுறோம் உக்ரைன் அப்படின்னு வேணா சொல்கிறேன், ஆனால் நிஜத்தில் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அதனால் என்னை விட்டுருங்க, அதுக்காக நான் உதவி பண்ணலன்னா நினச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் விலகிறேன். அதனால் அந்த பாரிஸ் மீட்டிங்கில் கூட பல்கேரியா கலந்துக்கலன்றது ஒரு கூடுதல் தகவல். போலந்தும் சரி, உக்ரைனுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரல. இனிமேல் போலந்து உக்ரைன்லேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள்லாம் தடை விதிச்சுட்டு தாங்கிறாங்க. முந்தானியத்து கூட ஒரு பெரிய போராட்டம் ஒன்று அதையும் மீறி கொண்டு வந்ததில் விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஃபுல்லாக அந்த தானியங்கள்லாம் அங்கேயே கொட்டி விட்டாங்க. அதனால் போலந்து பொறுத்த வரைக்கும் எங்கள் விவசாயிகளை பாதிக்கிற அளவுக்கு நான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. போலந்து, ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, இந்த 3 நாடுகளும் என்னதான் மற்ற நாடுகள் வளைஞ்சி குழைஞ்சி பெரிய பெரிய உத்தரவுகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தினா கூட நாங்கள் 3 நாடுகளும் கொஞ்சம் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தாய் கிழவி உர்சல்லா வாண்டர்லியான், தீப்பெரி திருமுகத்தோட தங்கச்சி, போய் கியூவில் காலடி வைத்திருக்காங்க. இது 11வது விசிட். இந்த 11வது விசிட்டில் இன்டகிரேட்டட் அவர் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, பெரிய அளவுக்கு ஆயுத உற்பத்தியை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன். இந்த கொலாபரேஷனில் உக்ரைனை வளம் பெற வைத்து தாக்கல் நடத்தி ரஷ்யாவை ஓட வைப்பது தான் இந்த மாபெரும் திட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
தொடர்ந்து அதற்கான திட்டத்தில் அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் 90 பில்லியன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். லோனாக கொடுக்குறாங்கல்ல, அடுத்தடுத்து அந்த நாட்டோட லைசன்ஸை கொடுக்குறாங்க. நம்மலாம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்தியா வந்து அந்த ரஃபேல் விமானங்களை பொறுத்து தாக்கல் நடத்தக்கூடிய இது அவங்கக்கிட்ட வாங்கணும், ஃப்ரான்ஸ் கிட்ட வாங்கணும்னா நம்ம அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து ஒத்துக்கிறாங்க. சரி, இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் பாருங்கள், உக்ரைனுக்கெல்லாம் உடனே கமான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு உடனே எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ உடனே ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. ஆயுத ப்ரொடக்ஷனும் டெக்னிக்கலாக அவ்வளோ சீக்கிரம் எந்த நாடும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. பெரிய அளவுக்கு கெயின் இருந்தால் தான். ஆனால் உக்ரைனுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. 2 வரைபடங்கள் உங்களுக்கு காட்டுறேன். முதல் வரைபடம் பெல்க்ரோத் ரீஜியனில் பொக்ரோவான்ற பகுதியில் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறாங்க, முழுமையாக சீஸ் பண்ணிட்டாங்க, முன்னேறி இருக்காங்க. அதே டானெக்ஸ் போன்ற பகுதியில் உக்ரைன் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிருக்கிறாங்க. நிறைய ரஷ்ய வீரர்கள் இறந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரிமியா பகுதியில் செவஸ்டோபோல் அப்படின்ற ஒரு இடத்துல தொடர்ந்து உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக்கை நடத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுவரை ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்திய இந்த சிவப்புகள் எல்லாமே டாட்டா புள்ளி புள்ளியாக தெரியுது பாருங்கள். இது எல்லாமே ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு அங்கே தான் அடைகிறாங்க. சரி, விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியாக இறந்து போனார் லின்சே கிரகாமுடைய இறுதிக்கட்ட ஆசையை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா துடித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இறுதிக்கட்ட ஆசை என்னன்னா, ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும், ரஷ்யாவிடம் நட்புறவை வளர்த்துகின்ற நாடுகள், இறக்குமதி செய்கின்ற நாடுகள் மீது தடையை அதிகம் பண்ணணும்ன்றது ஆசை. நேற்று ட்ரம்ப் சொல்றாரு, சரி என் நண்பன் இறந்துட்டாரு, அதனால நண்பனுக்காக நான் கடைசியோடைய ஆசையாக தான் நான் நிறைவேற்றினெல்லாம் வந்து ஆத்மாவாக வந்து என்னை துரத்துவார், அதனால நான் இந்த தடையை நான் போட விரும்புகிறேன் அப்படின்னு நேற்றே பேசிட்டாரு. இன்னைக்கு தீர்மானமாக சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி நாளைக்கு ஒப்புதல் கிடைக்குன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்டில் ரஷ்யா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, ஹங்கேரி, ஸ்லோவோக்கியா, அசர்பைஜான் இந்த 4 நாடுகளுக்கு 100% வரி விதிக்க அமெரிக்கா புதிய மசோதா வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சில ஆளுங்கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இனி ரஷ்யாவுடைய எரிவாயு வாங்குகின்ற 15 ஐரோப்பா நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அதிக்கிறாங்க. அப்படி என்னப்பா இன்னமே வாங்கிட்டு இருக்கிறாங்களான்னா, எஸ், இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 9.89 மில்லியன் டன் ஆஃப் ரஷ்யானுடைய எல்என்ஜி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2026 வாங்கியிருக்காங்க. ஏமல் ப்ராஜெக்ட் வழியாக, உக்ரைன் வழியாக தான் வந்துட்டு இருக்கு. அது இன்னுமே அப்ராக்சிமேட்டாக 6 பில்லியன் அளவுக்கு இருக்குன்றாங்க. பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின் எல்லாமே வந்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாங்கிறாங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அதிகமாக வாங்குறாங்க, அடுத்து ஸ்பெயின், பெல்ஜியம், அடுத்து கலர் நெதர்லாண்டு கொஞ்சமாக வாங்கிட்டு தாங்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே தொடர்ந்து 2026 எண்டுக்குள்ளே நான் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்போ இவர்கள் எல்லாம் செல்ல பிள்ளைகள், இவர்கள் மீது தடை கிடையாது. இந்தியா மீது தடை, இந்தியா சீனா மீது தடை விதிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அது இந்தியாவுக்கு இப்போ ரீசண்டாக அவங்க மிலிட்ரி ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆயுதத்தெல்லாம் வியாபாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ப்ரெஷராக கூட பார்க்கலாம். அப்படி நீங்கள் தொடர்ந்து வரி விதிச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஈரான் பிரச்சனையில் பெருசாக இருக்குது. அடுத்தடுத்த தடையினால என்ன நடக்க போதோ தெரியல. வழக்கமாக ஜெலன்ஸ்கி காலடி வச்சதுனால ஐரோப்பாவுக்கு பெரிய பாதிப்புலாம் இல்லை, அது ஏற்கனவே பாதிப்பு தான். இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஐரோப்பா முழுவதும் காட்டு தீ அங்கங்கே பரவி இருக்கு. வெப்ப அலைகளால் துடித்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக அதிகமான இறப்புகள் அப்படின்னா ஸ்பெயினில் அதிகபட்சம் 45.1 டிகிரி செல்சியஸ்க்கு 1029 பேர் இறந்து போயிருக்காங்க. பிரான்ஸில் 2025 பேர் இறந்து போயிருக்காங்க, 43.8 டிகிரி செல்சியஸ். இத்தாலியில் 5 பேர். அடுத்து பெல்ஜியம் பார்த்தீங்கன்னா 1222 பேர். மீதி நெதர்லாண்டில் ஒரு 480, மீதியெல்லாம் வந்து ஜெர்மனியில் ஒரு 810 பேர் இறந்து போயிருக்காங்க. யூகேல ஒரு 25 சொல்கிறாங்க. ஆனால் டென்மார்க்கு 36.6. இதில் குறிப்பாக நெதர்லாண்டை நோட் பண்ணிக்கோங்க, 480 இல்லையா. இந்த வரைபடம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்து ஒன்று காட்டுற பாருங்கள், அதை நீங்கள் பாருங்கள். கிரீஸில் காட்டு தீ பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இங்கே ஸ்பெயினுடைய காட்டு தீ தான் அணைக்க முடியாமல் தடுமாறுறாங்க. நேற்று பிரான்ஸ்லையுமே கூட அந்த பேலஸ் பின்னாடி பெருசாக காட்டு தீ அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. இன்னொன்று நெதர்லாண்டில் ஒரு
ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ட்ரெயினை சுற்றியும் ஆம்ஸ்டர்டாமில் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க. இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டுத்தீயை பார்க்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவல். அந்த வீடியோ பதிவு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நமக்கும் யூகேவுக்கும் FTA அக்ரிமெண்ட், இந்த FTA அக்ரிமெண்ட் படி ஏற்கனவே கையெழுத்து அடிச்சு அது ஜூலை 15 கிட்டத்தட்ட செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் ஜவுளி, காலணிகள், மீன், மருந்துகள், வாகன உதிரி பாகங்கள், விவசாய பொருட்கள் உள்ளிட்டவை 99% இந்திய பொருட்களுக்கு பிரிட்டன் முழு வரி விலக்கு அளிக்கிறது. அப்படின்னா நம்ம நிறைய ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம உற்சாக பானம், வெளிநாட்டு பானங்களை குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளிநாட்டு சரக்குகளாக ருசியா இருக்குன்றாங்க. மதுபானங்கள், சொகுசு கார்கள், இருசக்கர வாகனங்கள், அழகு சாதன பொருட்கள், சாக்லேட்கள், பிஸ்கெட்கள், மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்ட 90% பிரிட்டன் பொருட்களுக்கு இந்தியா படிப்படியாக வரியை குறைக்கும். அதாவது சொகுசு கார்லாம் வந்து இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இறக்குமதியாகவும் வரியை குறைப்பாங்க. இது எங்க பாதிக்கும் அப்படின்னா இங்க நம்ம நாட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டை பாதிக்கும் ஒன்று. அதே போல சத்துட்டானிக்கு வந்து எப்படி பாதிக்கும்னா, இங்க டாஸ்மாக் போன்ற நிறுவனங்கள்லாம் லோக்கல் சரக்குக்கு இணையாக ஃபாரினுடைய சரக்கும் ரேட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அட போப்பா குடிக்கிறதும் குடிக்கிற சத்துட்டானிக்கு வெளிநாட்டு சத்து நாட்டுக்கே குடிச்சிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மக்களுக்கு. அதை எப்படி நிவர்த்தி பண்றாங்கன்னு பார்க்கலாம். மீதி அழகு சாதன பொருட்கள் மீதி எல்லாம் வந்து விலை குறையும் தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஜப்பான் இந்த ரீயூசபிள் ராக்கெட் வழக்கமா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா சக்சஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சீனா சக்சஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க ஜப்பான். சீனா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கடந்த 60 வருட காலங்களாக சட்டத்துக்கு புறம்பாக துரோகம் செய்திருக்கிறது கியூபாவுக்கு. தொடர்ந்து தடைகளை விதித்து கியூபா மக்களை சொல்லணும்னா துயரத்துக்கு ஆழ்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இது சற்றும் சரியல்ல. உடனடியாக தடைகளை நீக்குங்கள், அந்த மக்களை காப்பாற்றுங்கள், பாவம் தெரியவில்லையா உனக்குன்றமாலாம் கடுமையான வார்த்தைகள். கியூபா மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ரொம்ப உங்ககிட்ட காட்டிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் முதல் வரைபடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரக் கார்டல்ஸ் இல்லை ட்ரக்ல வர அந்த போட்லாம் அங்கே தாக்கல் நடத்திட்டு தொடர்ந்து அமெரிக்கா சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அது இங்கே தான் பசிபிக் ஆஃப் ஓஷன் இருக்கு இல்லையா, அங்கேயும் அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன்லையும் பாருங்க. பெரு, ஈக்குவேடார், கொலம்பியா, வெனிசுலா இதை சுற்றி தான் அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு காவல் படை மாதிரி போட்டிருக்காங்க. அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இவங்க தாக்குதல்னா, செப்டம்பர் 2025 ஆரம்பித்த இந்த ஆப்ரேஷன் இதுவரை 62 ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. 250 பேர்த்து கொண்டிருக்காங்க. 31 மில்லியன் ஃபார் டேவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவங்க இந்த தாக்குதல் எவிடன்ஸ் ஏதாவது கையில் கிடைச்சிருக்கா இது வரைக்கும் ட்ரக்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் வந்தாவே தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு போர்வாலாக செயல்பட்டு இருக்காங்க ட்ரக்குக்கு எதிராக. மற்றொரு வரைபடத்தை நான் காட்டினேன் அப்படின்னா, அந்த ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணாங்கன்னு சொன்னாலே, அது பொலிவியா, பெரு, ஈக்குவேடார், கொலம்பியாவை சுற்றி 1, 2, 3 இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே கொகைன் எந்த அளவுக்கு அந்த பக்கம் போகாமல் இருப்பதற்கான பெரிய வேலைகளும், அந்த நாட்டு இராணுவத்துடன் சேர்ந்து அதை தடுப்பதற்கான வேலைகளும், தொடர்ந்து அமெரிக்கானுடைய KC-135 இல்லை MQ-9A UAE இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு களமே இருக்கிறாங்க அமெரிக்கா. இந்த தடவை எந்த ஒரு ட்ரக்குமே உள்ள வர முடியாத அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. செப்டம்பர் 2, 2025 இன்ன வரைக்கும் பெரிய அளவுக்கு அர்ஜென்டினாவில் தொடங்கி ஜமைக்கால இருந்து எல்லா ட்ரக் கார்ட்டலையும் தொடக்குறாங்க. அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இது அந்த ட்ரக் கார்ட்டல்களோட பாதை. அதாவது எப்படியெல்லாம் இவங்க பிளான் பண்றாங்கன்னா, மெயினா மெக்சிகோ வழியா தான் கொண்டு போறாங்க இவங்க. அதனால மெக்சிகோவில் அமெரிக்காவுடன் இணைந்து நிறைய பேர்த்து இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் வருது. 617 670 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. மெக்சிகோ மட்டும் இல்லை, ஈக்குவேடார்ல மிகப்பெரிய ஒரு ட்ரக் குரூப். மொத்தம் அந்த உலகத்தோட ட்ரக் குரூப்ஸ் எல்லாமே எங்க இருக்காங்கன்னா, அது ஈக்குவேடார், கொலம்பியா, வெனிசுலா, பொலிவியா, அப்புறம் மெக்சிகோ தான் அந்த உலகத்தினுடைய ட்ரக் ஜாம்பவன்களே அங்கதான். இதெல்லாம் முடிப்பதற்காக பெரிய திட்டத்தில் இருக்கிறாங்க. நான் ஏதாவது உங்களுக்கு டைம் கிடைக்குமோ இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக இதை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறேன். நான் ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவோட முடிக்கணும். நான் வெஸ்ட் பெங்காலும் நம்மளும் 1024 ஏக்கராவுக்கு மேலே ஒரு 173 கிலோமீட்டர் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ தொடர்ந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இரும்பு வேலி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 30% பக்கம் பெண்டிங் இருக்குன்றாங்க. இருந்தாலும் இது பாருங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மம்தா பானர்ஜி அரசாங்கம் இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, அதை கொடுக்காம இழுக்கடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால மக்கள் வந்து டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த எல்லை பகுதியில். இது பெரிய அளவுக்கு தடுத்துட்டு இருக்குன்றாங்க. இருந்தாலும் இப்போ இந்தியா வந்து எம்பசி ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக விசா அடிப்படையில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு வரதில்
விசா மூலியமா ஓப்பன் பண்ணி இப்போ இப்படி வரதுக்கு பதில் விசா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டு எத்தனை பேர் ரிட்டர்ன் போகாமல் இருக்காங்கன்றதா பெரிய கொஸ்டின். இப்போ ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.